மக்களிடையே மிக பிரபலமாகி விரைவில் அறிமுகமாக போகும் ஜோடி பிரீமியம் பிராண்டட் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி மெட்டிகளுக்கான ஆர்டர் முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது. உங்கள் ஷோரூம்கான ஆர்டர்களுக்கு உடனே அழைக்கவும் 9443341456. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருப்பது எங்களை போன்றவர்களுக்கு ஆச்சரியம் அளிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் தற்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமைத்துவம் என்பது மிகவும் பலகீனமாக இருக்கிறது. அந்த பலகீனமான தலைமைத்துவத்தை தங்களுடைய வசதிக்கேற்ப பாஜக இன்று வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இவர்களுடைய நடவடிக்கைகளை தெரிந்து இவர்கள் பின்னால் சென்றால் மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும், தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று புரிந்தவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்றார்கள். அது மட்டுமல்ல, 2026 இவர்களோடு உறவு இல்லை என்று சொன்னார்கள். இப்போது எந்த அடிப்படையில் எந்த நிர்பந்தத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் இவர்கள் சேர்ந்திருக்கிறார் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும். கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாக பாஜகவை மிக கடுமையாக அதிமுகவுடைய தலைவர்கள் எல்லாம் விமர்சித்து வந்தார்கள். அதே போன்று அண்ணாமலை அவர்களும் அதிமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தார். அதிமுகவுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்களை கூட அவர் கடுமையாக விமர்சித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை கூட அவர்களெல்லாம் கடுமையாக விமர்சித்தார்கள். அதிமுகவுடைய தொண்டர்கள் கொதித்து போய் சமூக வலைதளங்களிலே தங்களுடைய எதிர்ப்புகளை கண்டனங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார்கள். இந்த நிலையில் என்ன ஏற்பட்டது என்று யாருக்குமே தெரியவில்லை. கடந்த ஒரு மாத காலமாகவே திரு எடப்பாடியார் அவர்களுடைய குரலிலே ஒரு மாற்றம் தெரிந்தது, கருத்துகளிலே ஒரு தடுமாற்றம் இருந்தது. அப்போதே நான் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன், ஏறத்தாழ அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவது உறுதியாகிவிட்டது என்று நான் கருத்து சொல்லியிருந்தேன். பலரும் அந்த நேரத்தில் அதை விமர்சித்தார்கள். இப்போது அது உண்மையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்போ கூட்டணிக்கு பெரிய கட்சி தான் தலைமை தாங்கி என்பது இந்தியா முழுக்க நம்ம பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிலே அதான் நடந்தது. இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டணிக்கு தலைமை அதிமுகவா பாஜகவான்னு தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. கூட்டணியை பற்றி அழுத்தமான முறையில் அமித்ஷா பேசுகிறார். ஆனால் அதிமுக தரப்பு அதில் பம்முகிறது, மௌனம் காக்குகிறது. இதில் என்ன கேள்வி எழுதுன்னு சொன்னோம்னா, வருகின்ற 2026 இப்போதே கூட்டணின்னு சொல்லி வேலையை தொடங்குறாங்க. யார் தலைமையில் கூட்டணி என்பதை அறிவிக்கவில்லை. அப்போனா சரியை பாதி அளவுக்கு தொகுதிகளை பிரித்து கொள்ளப் போகிறார்களா? அப்போ அது அதிமுகவுக்கு சரிவு தானே? அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறான் என்று தெரியவில்லை. அது மட்டுமல்ல, கடந்த பல வருடங்களாகவே பாஜக ஒரு கருத்தை அடுத்தடுத்து எழுப்பி வந்தது. கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்பது அவருடைய முழக்கம். அதாவது முதல்ல அதிமுகவை அழிக்கணும் என்பது அவருடைய நோக்கம். அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்தில் வர வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய திட்டம். அதை ஏனோ அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவருடைய சதிக்கு அவர்கள் துணை போய் கொண்டிருக்கிறார்கள். தெரிந்து தான் போகிறார்களோ என்ற ஐயம் ஏற்படுகிறது. இதை அதிமுக தொண்டர்கள் கவலைப்பட வேண்டும். ஒரு திராவிட கட்சி அழிவதில் எங்களுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த திராவிட கட்சி அந்த தலைவர்களை இப்போது அடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பேரில் இருக்கக்கூடிய அண்ணாவுடைய கொள்கைகளுக்கு எதிரான கட்சி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி, தமிழர்களுடைய மரபுகளுக்கு எதிரான ஒரு கட்சி. அந்த கட்சியோடு இவர்கள் ஏன் இப்படி அடங்கி ஒடுங்கி பயந்து பதுங்கி அவருடைய கட்டளைக்கு இணங்கி ஒரு கூட்டணியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை நமக்கு தெரியவில்லை. இந்த கூட்டணி படுதோல்வி அடையப் போகிறது என்பது நிச்சயம். ஆனால் அந்த படுதோல்விக்கு பின்னாலே அதிமுக இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதை அதிமுக தொண்டர்கள் கவலையோடு சிந்திக்க வேண்டும். உறவாடி கெடுப்பது என்பது பாஜகவுடைய அரசியல். பாஜகவுடைய சித்தாந்த பங்காளியாக இருந்த சிவசேனை கட்சியை மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி அணுகியது? அந்த கட்சியை உடைத்து பிளவுகளை உருவாக்கி தேர்தல் ஆணையத்தில் சிக்கலை ஏற்படுத்தி எவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு அந்த கட்சியை ஆளாக்கியது என்பது எல்லோருக்கும் தெரியும். கொள்கை பங்காளியான சிவசேனாவை உடைத்து நொறுக்கி பாதிப்பை ஏற்படுத்தியவர்கள் அதிமுகவை எளிதாக வீழ்த்தி விடுவார்கள். ஏனென்று சொன்னால் அதிமுகவில் வலிமையான தலைமை இல்லை என்பதுதான் இப்போது நிலவக்கூடிய ஒரு பெரிய சிக்கல். இந்த பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவை 2026 தேர்தலில் 3வது இடத்துக்கு தள்ளிவிடுவதுதான் பாஜகவுடைய திட்டம். சார், தொடர்ந்து சிறுபான்மைக்கு எதிராக பாஜக செயல்பட்டு வருது. கடந்த முறை பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாக அதிமுக வாக்களிச்சாங்க. இந்த தடவை வகுப்பு வாரிய சட்டத்துக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களிக்கல, எதிர்த்து வாக்களிக்கிறோம்னு சொல்லி அதே அந்த சட்டத்தை அமல்படுத்துகிற பாஜக கூட திரும்ப கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதிமுகவை பொறுத்தவரை கடந்த சில ஆண்டுகளாக நாம் உன்னிப்பாக கவனித்து வருகின்ற போது அவர்கள் பேசுவது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கிறது.
இப்போ நீங்கள் கேட்டது மாதிரி தான். அதாவது வக்ஃபு வாரிய சட்டத்தை கொண்டு வந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக கருத்துக்களை சொன்னார்கள், வாக்களிப்பையும் செய்தார்கள். ஒரு வாரம் கூட ஆகவில்லை, உடனடியாக கூட்டணி என்று சொல்லிவிட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், நீட் தேர்வு விவகாரத்திலே அந்த கட்சி அநீதி இழைக்கிறது. தொகுதிகளை குறைக்கக்கூடிய அரசியலிலே அந்த கட்சி தமிழ்நாட்டை பழிதீர்க்க துடிக்கிறது. மாநிலங்களுக்கு தர வேண்டிய நியாயமான வரிப்பகிர்வு அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு தராமல் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது. இப்படி ஏராளமான கொள்கை மற்றும் அரசியல் வெறுப்புகள் பாஜகவின் மீது தமிழ்நாட்டில் இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களிடம் இருக்கிறது. அதையெல்லாம் இப்போது அதிமுக எப்படி சமாளிக்கப் போகிறது, என்ன விளக்கம் தரப்போகிறது? அதை விட எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, அதிமுகவுடைய பல முன்னணி தலைவர்கள், பல முன்னாள் அமைச்சர்கள் மிக கடுமையாக பாரதிய ஜனதா கட்சியை விமர்சித்தார்கள். ஒரு முன்னாள் அமைச்சர் தற்கொலை செய்வதற்கு சமன் சொன்னார். இன்னும் பல அமைச்சர்கள் தீபாவளி எங்களுக்கு தொடங்கிவிட்டது, அந்த கூட்டணியில் வெளியேந்த பிறகு தான் மகிழ்ச்சியாக இருக்குன்றார். இப்படி ஏராளமான அதிமுகவுடைய முன்னணி தலைவர்களை பாஜகவை மிக கடுமையாக விமர்சித்து வந்தார்கள். அதே போன்று எடப்பாடியார் அவர்களை மிக கடுமையாக அண்ணாமலை அவர்களை எல்லாம் விமர்சித்து வந்ததெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இது ஒரு வருடமாக அவர்கள் சொல்லி வந்த அந்த கருத்துகளுக்கு நேர் முரணாக எந்த விளக்கங்களையும் அளிக்காமல் இப்போது அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இவர்களிடம் கொள்கை பலகீனம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பில் கூட அமித்ஷா தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. நீட் தேர்வு, மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு எல்லாமே மக்களை தேர்ந்தெடுப்பதற்கான நாடகம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாரு. ஊழல் பற்றி சொல்லியிருந்தார், திமுக அரசு தொடர்ந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் இதே குற்றச்சாட்டை வைக்கிற அமித்ஷா தான் சென்ற முறை அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து இவங்களுக்கே முரண் இருக்கு அப்படிங்கிறது. அதாவது ஊழலை பற்றி பாஜக பேசுது. ரஃபேல் விமானப்பேர ஊழலில் எல்லா ஃபைல்களையும் திட்டமிட்டு காணாமல் போய்விட்டது என்று நீதிமன்றத்தில் சொல்லியது யார் என்பது எல்லோருக்குமே தெரியும். அதாவது மிக நவீனமாக நுட்பமாக அவர்கள் ஊழலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வலிமையான எதிர்க்கட்சி தேசிய அளவில் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக தங்களுடைய பெரும்பான்மை பலத்தை சர்வாதிகாரமாக கருதி கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மற்ற கட்சிகளை ஊழல் கட்சின்னு சொல்லி சிக்க வைக்க பார்க்குறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துறை இந்த திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டை மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று எல்லா தரப்பும் பாராட்டுகிறார்கள். இதுதான் உண்மை. இந்த நிலையில் திசை திருப்புவதற்காக தொகுதி சீரமைப்பில் குறைவு ஏற்படுகிறது என்பது போன்ற பல கருத்துக்களை அமித்ஷா சொல்லியிருக்கிறார். யார் திசை திருப்பு அரசியலில் ஈடுபடுறாங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். மணிப்பூருடைய கலவரம் ஏறத்தாழ 1.5 வருடங்களாக தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி இதுவரை அவர்கள் பேசவில்லை. இதுவரை பிரதமர் அந்த மாநிலத்துக்கு செல்லவில்லை. சீனா நம்முடைய இந்தியாவுடைய வடகிழக்கு எல்லையை தொடர்ந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி முழுமையான வெள்ளை அறிக்கையை தரவில்லை. விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் நம் நாட்டின் மீது விதித்த வரியினால் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேச விடாமல், சிந்திக்க விடாமல், மக்களுடைய கவனத்தை திசை மாற்றி புதிய வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வருவது, இன்னும் ஏராளமான சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நெருக்கடிகளை கொண்டு வருவது என்று சொல்லி நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை திசை மாற்றுவதுதான் பாஜகவுடைய அரசியல். இதை அமித்ஷா மறைச்சிட்டு மற்ற கட்சிகளின் மீது படி போடுவது ஏற்க முடியாது. அமித்ஷா என்பவர் நாடாளுமன்றத்திலே போய் சொன்னவர். நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் வக்ஃபு திருத்த சட்ட மசோதா விவாதத்தின் போது என்ன சொன்னார்? வக்ஃபு வாரியத்தில் நிர்வாகத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். ஆனால் சட்டத்தில் எப்படி வந்துருச்சு? நாடாளுமன்றத்திலே போய் சொன்னவர் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவருடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, மக்களும் நம்புவதில்லை. மக்களிடையே மிக பிரபலமாகி விரைவில் அறிமுகமாக போகும் ஜோடி பிரீமியம் பிராண்டட் வெள்ளி கொலுசுகள், வெள்ளி மெட்டிகளுக்கான ஆர்டர் முன்பதிவு ஆரம்பமாகிவிட்டது. உங்கள் ஷோரூம்கான ஆர்டர்களுக்கு உடனே அழைக்கவும் 9443341456.